இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன். யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். ஆதியாகமம் 46:4. ஒரு சிறிய பைபிள் கதை கேட்போம். யாக்கோபு முதியவனாகி எகிப்துக்கு செல்ல பயந்தான். ஆனால் தேவன் ஒரு தரிசனத்தில் அவனிடம் பேசினார். பயப்படாதே, நான் உன்னுடனே இருப்பேன். தேவன் அவரை ஆசீர்வதித்தார். யோசேப்பை மீண்டும் பார்க்க போகிறான் என்ற நம்பிக்கையை அளித்தார். இந்த கதை நமக்கு சொல்லும் முக்கிய பாடம் என்னவென்றால், நாம் எங்கு சென்றாலும் தேவன் நம்மோடு பயணிக்கிறார். நம்மை ஒருபோதும் தவிக்க விட மாட்டார். நாம் எல்லோரும் ஜெபிப்போம். கர்த்தாவே, எங்கு சென்றாலும் நீர் என்னோடு இருப்பதற்காக நன்றி. வாழ்க்கையில் மாற்றங்கள் மற்றும் குழப்பங்கள் வரும்போது நம்மை ஒருபோதும் தனிமையில் விட்டுவிடாத திரு வாக்குத்தத்தங்களை நினைவுகூர செய்யும் தேவனுக்கு நன்றி. யாக்கோபோடு நீர் இருந்தது போல எங்களோடும் கூட இருப்பீராக. எங்களின் வாழ்க்கை பயணங்களிலும் எங்களோடு இருந்து எங்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்.